எப்போ ஒரு சுப பாவத்தில் அசுபர்கள் வந்து உட்கார்றாங்களோ அப்போ ஒரு ராஜயோகம் ஜாக்பாட் அப்படின்றதுலாம் கிடச்சிடுங்க. ஒரு திருமணம் ஆகாத ஒரு பர்சனாக இருக்காங்க அப்படின்னா வசதியான இடத்துலேருந்து ஒரு பொண்ணு ஒரு வரன் அப்படின்றது வரும். பொண்ணாக இருந்தால் வசதியான இடத்துலேருந்து ஒரு பையன் வரனாக வரும். பேச்சு திறமை சாதுரியமாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம். எதனாலும் பேசியே சமாளிச்சிடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பேச்சு திறமை அப்படின்றது வரும். மனதளவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹானஸ்டி அப்படின்றது கொஞ்சம் வந்து மாறுறாங்க அப்படின்னா கூட அவங்க வந்து நெகட்டிவ் நோக்கி போகிறது அவங்களே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கழுதையினால ஒரு காயம் அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா, ராகு பகவான் 2ல், கேது பகவான் 8ல். இந்த 2ல் இருக்க ராகு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால அபரிவிதமான செல்வாக்கு அப்படின்றது வருங்க. வெல்த் வந்து ரொம்ப இன்க்ரீஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பாவம் தனத்துக்கான பாவம் இல்லைங்களா. எப்போ ஒரு சுப பாவத்தில் அசுபர்கள் வந்து உட்கார்றாங்களோ அப்போ ஒரு ராஜயோகம் ஜாக்பாட் அப்படின்றதுலாம் கிடச்சிடுங்க. ஆக நம்மளுக்கு நல்ல வசதி வாய்ப்பு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். குடும்பத்தில் பெருசாக ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றது குறைக்கிறதுக்கு ராகு பகவான் குறைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, எல்லா ராசிகளுக்கும் வந்து பாருங்கள், மிதுனத்தில் இருக்க குரு அவனோட 9வது பார்வை விசேஷ பார்வை வந்து பதிக்கிறான் ராகு மேலே. அதனால் இதை குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு என்னென்னலாம் சூப்பர் டூப்பரான விஷயத்தை கொடுப்பான் அது மட்டும் கிடைக்கும். என்னென்னலாம் அவன் கெடுதல் வந்து பொதுவாக ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு நல்ல குணமும் இருக்கும் கெட்ட குணமும் இருக்கும் தானே செய்யும். ஒரு கிரகம்னா அது நல்லதும் செய்யும், சின்ன சின்ன ஒரு நெகட்டிவ் அப்படின்றது கொடுக்க தானே செய்யும். அந்த சின்ன சின்ன நெகட்டிவை கொடுக்க விடாமல் குரு வந்து காப்பாற்றிடுவா அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வந்து பாருங்கள், இந்த 2ஆம் பாவத்தில் ராகு இருக்கிறது அப்படின்றது ஒரு திருமணம் ஆகாத ஒரு பர்சனாக இருக்காங்க அப்படின்னா வசதியான இடத்துலேருந்து ஒரு பொண்ணு ஒரு வரன் அப்படின்றது வரும். பொண்ணாக இருந்தால் வசதியான இடத்துலேருந்து ஒரு பையன் வரனாக வரும். ஒரு வசதியான பார்ட்னரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மாமனாரோட சொத்துக்கள் நம்மளுக்கு வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. கல்யாணம் ஆகி எங்களுக்கு 15 வருஷம் ஆகுதுங்க, ஏங்க மாமனாரோட சொத்து இப்போ வரக்கூடாதுன்னு இருக்கா என்ன, வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிறது அப்படின்றது பேசுறது நல்ல சாலாக்காக பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதாவது பேசுகிற பேச்சு இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றலாம், வாழைப்பழத்தில் கடபாரியே ஏற்றுவாங்க. அந்த அளவுக்கு பேச்சு திறமை சாதுரியமாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம். எதனாலும் பேசியே சமாளிச்சிடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பேச்சு திறமை அப்படின்றது வரும். சுய ஜாதகத்தில் ராகு பெருசாக சரியில்லைங்க. ராகு தசை நடக்குது, வீடு கொடுத்தவனும் நல்லா இல்லை, அவனுக்கு வந்து பாருங்கள் குருனோட பார்வையும் இல்லை, அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா அசுபனோட பார்வை இருக்குது. அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு தயவு செஞ்சு யோசிக்கக்கூடாது. பொதுவாகவே மகரம் வந்து பாருங்கள் சனியினோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ். எப்பயுமே ஹானஸ்டி, சின்சியாரிட்டி, டெடிக்கேஷன், உழைச்சி தான் முன்னேறணும். இதுதான் மகரத்தினோட கேரக்டரே. எல்லா ப்ளூ காலர் ஜாப்ஸும் மகரம் அப்படின்னு சொல்லலாம். பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் வச்சுருக்கவங்களும் மகரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மகரம் கும்பலாம் வந்து பார்த்திங்கன்னா சனியினோட ஆதிக்கம் அப்படின்றதுனால ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா வாழ்க்கையில் பெரிய லெவலில் போவாங்க. அவங்க மனதளவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹானஸ்டி அப்படின்றது கொஞ்சம் வந்து மாறுறாங்க அப்படின்னா கூட அவங்க வந்து நெகட்டிவ் நோக்கி போகிறது அவங்களே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு வீட்டில், அதாவது சுய ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி நல்லா இல்லை டைமு அப்படின்னா வீட்டில் களவு திருடு அப்படின்றது போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இது எல்லாருக்கும் கிடையாதுங்க, ஒரு சிலருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ ராகு சூப்பராக இருக்குது அப்படின்னா வசதி வாய்ப்பு சூப்பராக இருக்கும், நல்லா இல்லையோ உங்களுக்கு வந்து பாருங்கள் வசதி வாய்ப்பு, சொல்வாக்கு, செல்வாக்கு, சமுதாயத்தில் அந்தஸ்து, மரியாதை, கௌரவம், ஃபேமிலி நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கிறது, நிறைய பேர் வீடு வாங்கிறது, சொத்து பத்து வாங்கிறது, ஒரு பெரிய ஃப்ளாட்டு குடியேறது, ஒரு பெரிய வீட்டுக்கு குடியேறது, இப்படி நிறைய விஷயங்கள் நடக்குங்க. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து 2ஆம் பாவம் ராகு கொடுப்பான். சரி, இப்போ நல்லா இருக்குது அப்படின்னாலும் நம்ம வந்து ஏதாவது ஒரு பரிகாரம் அப்படின்றது சொல்ல தானே செய்வோம். அப்போ அந்த விதத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாக்குஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கா அப்படின்றதுனால குரு பார்வை இருக்குது. பட் பியாண்ட் தட் நம்ம என்ன பண்ணலாம், அந்த அட்டமெண்ட் ஆர்குமெண்ட் அப்படின்றது நம்ம மனசுலேயே நம்ம இது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். நம்ம குருவை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது. பொதுவாக வந்து பாருங்கள், நம்ம எல்லோ கலர் ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக போடலாம். ஏங்க நாங்கள் ஜென்ஸுங்க எல்லோ கலர் சொக்கா போட முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. எல்லோ கலர் கர்ச்சீஃப் வச்சுக்கலாம், இல்லை அந்த மாதிரி எல்லோ கலர் கர்ச்சீஃப் வச்சுக்கலாம், எல்லோ கலர் பென் வச்சுக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் வந்து வச்சுக்கணும். எத்தனையோ வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகள் இந்த மாதிரி எல்லோ கலர் துண்டு போட்டதெல்லாம் நம்ம பார்த்தது இல்லையா, பச்சை கலர் துண்டு போட்டதெல்லாம் பார்த்தது இல்லையா.
அந்த மாதிரி நம்ம வந்து எல்லோ கலர் பென் வச்சுக்கலாம், எல்லோ கலர் கர்ச்சீஃப் வச்சுக்கலாம். லேடிஸ்னால் பிரச்சனையே இல்லை, அவங்க ஜம்முன்னு எல்லோ கலர் ட்ரெஸ்ஸஸ், எல்லோ கலர் சாரீஸ், எல்லோ கலர் செல்வார் எல்லாம் பக்காவாக போட்டுக்கலாம். அதுக்கும் மேலே முடியும் அப்படின்னா ராகு பகவானே வழிபாடு பண்ணுறது அப்படின்றது அபரிவிதமான தனப்பிராப்தி அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. ராகு காயத்ரி இருக்குது, இல்லைனா ராகுனோட ஒரு பிரதான ஒரு மந்திரம் இருக்குது, பீஜாட்சரம் வச்சு ஓம் ரங் ராகவே நமக்கு, அந்த ரங் அப்படின்ற பீஜாட்சரம் வச்சு நம்ம மந்திரத்தை பாராயணம் பண்ணலாம். ஓம் ரங் ராகவே நமக்கு, ஓம் ரங் ராகவே நமக்கு, இந்த மாதிரி பாராயணம் பண்ணலாம். இது வந்து சர்பமாச்சே, அரவமாச்சே, வீட்டில் வழிபாடு பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். அதுக்கும் மேலே பயம் இருக்குது அப்படின்னா கோயிலில் போய் வழிபாடு பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து வாரந்தோறும் ஈசன் கோயில், ஈசனை பார்த்துட்டு அம்பிகையை பார்த்துட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றது அப்படின்றது நிறைய நற்பலன்களை கொடுக்கும். பெருசாக என்ன கொண்டு போய் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா ஈசனுக்கெலாம் பெருசாக எதுவுமே கொண்டு போகணுன்ற அவசியமே இல்லை. மனசில் அன்பு அப்படின்றது மட்டும் கொண்டு போங்க, அதனோட பலனே ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். சரிங்களா? வேறு எதுவும் பெருசாக கொண்டு போகணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அதுக்கும் மேலே உங்களுக்கு விருப்பமானது என்னவோ, மாலையோ, அர்ச்சனை பொருள்களோ, அபிஷேக பொருள்களோ தாராளமாக கொண்டு போகலாம். அது உங்களோட இஷ்டம் தான். சரிங்களா? சரி, ஆக 2 ராகு என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகிறாரு சொல்லிட்டேன். இப்போ 8 கேது அப்படின்னா அஷ்டமத்து கேது. இதில் குருனோட பார்வையும் இல்லையே, 8ல் கேது இருக்குது, 2ல் ராகு இருக்கிறது சூப்பர். ஓகே, கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குது, அதே நீங்கள் சொல்லிட்டீங்க, அது சுய ஜாதகத்தில் இருக்குன்னா 8ல் கேது இருக்குங்களேங்க, இது ஏதாவது காம்ப்ளிகேஷனா அப்படின்னா பொதுவாக இந்த 8ல் கேது இருக்குது அப்படின்றது வந்து பாருங்கள், அஷ்டமத்து கேது, சுய ஜாதகத்துலேயே அஷ்டமத்தில் கேது இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கேது தசை வரும்போது அவங்க ரொம்ப புத்திசாலியாக இருந்தாலும் மனக்கோளாறுகள்னால அவஸ்தைப்படுவாங்க, மன ரீதியான பிரச்சனைகள்னால அவஸ்தைப்படுவாங்க. ரொம்ப ஒரு நல்லா படிச்சுட்டு ஒரு பெரிய ஒரு ஃபாரின் கண்ட்ரியில், ஒரு யூஎஸ் மாதிரி கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருப்பான். அவனுக்கு வந்து பாருங்கள் மென்டலி காம்ப்ளிகேஷன் இந்தியா அனுப்புவாங்க. இங்கே டாக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிசோஃப்ரீனியா அப்படின்னு டயக்னோஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 8ல் கேது இருக்கிறாரு, வீடு கொடுத்தவன் நல்லா இல்லை, அசுபனோட பார்வை இருக்கும்போது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எல்லாருக்கும் இல்லை. அந்த மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் கேது நல்லா இல்லை, கேது தசை நடக்குது அப்படின்னா நம்ம வந்து பாருங்கள், நம்ம குழந்தைங்க மேலே பெருசாக பாசம் காமிக்க மாட்டோம், ஆனால் உறவினர்களோட குழந்தைங்க மேலே பாசம் காமிப்போம். இப்போ ஒரு ஜென் இருக்காரு அப்படின்னா அவர் குழந்தைய பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டார், அஃபெக்ஷனாக இருக்க மாட்டார். அவங்க தங்கச்சி குழந்தை, தம்பி குழந்தை மேலே உயிராக இருப்பார். இந்த மாதிரி நடக்கிறதும் வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பாருங்கள், சின்ன ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கழுதையினால் ஒரு காயம், அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. நாங்கள் ஏங்க கழுதைக்கிட்ட போகிறோம் அப்படின்னா, கழுதைக்கிட்ட போகிறவங்களுக்கு அதுங்க, எல்லாருக்கும் இல்லை. நான் என்ன சொன்னேன், ஒரு சிலருக்கு அப்படின்னு தானே சொல்கிறேன். அதே மாதிரி பாருங்கள், இந்த 8ல் கேதுனால இன்னொரு ஒரு கிறுக்குத்தனமான ஒரு விஷயம் வரும். என்னென்னா சேம் செக்ஸ் அட்ராக்ஷன். பையனை லவ் பண்ணுவோம், பொண்ணை லவ் பண்ணுவோம், கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு போவாங்க. ரொம்ப ஒரு அம்பிகாவதி அமராவதி காதலாக கூட போகும். இதெல்லாம் நடக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம பெருசாக வந்து யோசிக்க வேணாம். அதுவாக வந்து ஏதோ சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுவாக புகையாக கிளம்போம், அதுவாக அடங்கிடும் அப்படின்ற மாதிரி அதுவாக அடங்கிடும். கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க. எப்பயுமே இங்கே நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவோம் தெரியுமா, இந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் இப்படிலாம் பண்ணும்போது நான் என் பிள்ளையை திருத்துறேன் அப்படின்னு வரிஞ்சு கட்டின்னு கிளம்புவோம். அந்த மாதிரிலாம் கிளம்பாதீங்க. நேரமும் காலமும் சரியில்லைன்னு போது பிள்ளைங்க இந்த மாதிரிலாம் பண்ணும். நேரமும் காலமும் சரியாயிடும் போது அதுங்களே அதெல்லாம் வந்து காற்றுல அப்படியே விட்டுருங்க. புரியுதுங்களா? அதுங்களே வந்து கடலில் போட்ட பெருங்காயம் எப்படி காணாமல் போயிடும், அந்த மாதிரி காணாமல் போயிடும். அதனால் நீங்கள் அதை பெருசாக கண்டுக்க வேண்டாம். ஆனால் ஒரு சிலருக்கு ஸ்ட்ராங்காக அது தொடர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? அது உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பரிசீலனை பண்ணிங்க. என்னங்க நீங்கள் இப்படியும் சொல்கிறீங்க அப்படியும் சொல்கிறீங்க, என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்னா, எங்கள் ஃப்ராங்காக என்ன இந்த ஒரு சிலருக்கு தொடர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. அது என்னென்னா சுய ஜாதகமே அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதையும் நீங்கள் கட் பண்ணி விடலாம். புரியுதுங்களா? அது இப்போ வந்து பாருங்கள், உண்மையான லவ்வாக இருந்தாலும் அதெல்லாம் ஏற்றுக்கக்கூடிய மனசு நம்மளுக்கு இல்லை இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி விட்றது தான் விடலாம். அதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. சரி, ஓகே. அதுக்கடுத்து சுயஜாதகத்தில் கேது ஃபேவராக இல்லை அப்படின்னா கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து பிரச்சனை, நம்ம பாட்டன் சிவனேன்னு போயிருப்போம், பக்கத்து வீட்டுக்காரன் சும்மா தேவையில்லாமல் வந்து நம்மகிட்ட சண்டை போடுவான். இது கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போவேணாம். இந்த மாதிரி பஞ்சாயத்து வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ரஜோ பயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரஜோ பயம்னா என்னென்னா அரசாங்கம் சார்ந்த ஒரு பயம் வரத்துக்கோ வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, இதெல்லாம் சுயஜாதகத்தில் கேது நல்லா இல்லை அப்படின்னா தான். கேது நல்லா இருந்தாருன்னா இதெல்லாம் எதையுமே யோசிக்காதீங்க. சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் நான் சொன்னது பெரிய லெவலில் இல்லை, மாதிரி சின்ன விஷயங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சரி, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், கருப்பு கலர் போர்வைகளை நம்ம இல்லாதப்பட்டவங்களுக்கு, இப்போ திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கவங்க, திருவண்ணாமலை கிரிவல பாதையில் நிறைய சிவனடியார்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா. இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, திருவண்ணாமலையில் இருக்கவங்களாம் அந்த கிரிவல பாதையில் இருக்கவங்களாம் சிவனடியார்களா அப்படிலாம் கேள்வி கேட்கக்கூடாது. சிவனை நம்பி யார் வந்தாலும் அவங்க சிவனடியாராக ஆயிடுறாங்க. புரியுதுங்களா? அவங்க என்ன நோக்கத்தோடு வந்தாங்க அதெல்லாம் இங்கே மேட்ரு கிடையாது. த மேட்டர் இஸ், அவங்க வந்து கடவுளை நம்பி ஈசனை நம்பி வந்துட்டாங்க. ஈசனை சரணாகதி அடைகிற ஒரு ஓனை அடைஞ்சாலும் சரி, ஒரு பாம்பு அடைஞ்சாலும் சரி, ஒரு புலி அடைஞ்சாலும் சரி,
ஒரு நாய் அடைஞ்சாலும் சரி அவங்க சிவனடியாராக மாறிடுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஆக அவங்களுக்கு நம்ம வந்து பாருங்க சேவை செய்யறது அப்படின்றது ஈசனை பொறுத்த வரைக்கும் அடியவனுக்கு அடியவன். அப்போ அந்த மாதிரி சிவனடியார்களுக்கு நம்ம போர்வை தரணும். போர்வை தந்தா கேது பசிஃபை ஆகிடுவான். உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு நான் மூச்சு பிடிச்சி நிறைய பேசுகிறேன் இல்லைங்களா? சரி, ஓகே. எனிவே அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, கேதுவை பசிஃபை பண்ணுறதுக்கு விநாயகர் வழிபாடு. வீட்டு பக்கத்துலேயே இருக்க விநாயகர் கோயிலுக்கு தினம்தோறும் போயிட்டு வழிபாடு பண்ணுங்க. வெறும் கையோடு போகலாம், முடியும்னா 4 அருகம்புல் எடுத்துகிட்டு போகலாம், முடியும்னா மாதத்துக்கு ஒரு முறை 4 கொழுக்கட்டை எடுத்துகிட்டு போகலாம். இல்லை வீட்லேயே விநாயகர் அகவல் பாராயணம் பண்ணி விநாயகரை வழிபாடு பண்ணுங்க. விநாயகர் அகவல் பாராயணம் பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். அந்த 10 நிமிஷம் பாராயணம் பண்ணிவிட்டு விநாயகரை நீங்கள் வழிபாடு பண்ணலாம். இல்லைன்னா விநாயகரோட காயத்ரி படிக்கலாம். இல்லைன்னா வெறும்னே ஓம் விக்னேஸ்வராயனம்க, ஓம் விக்னேஸ்வராயனம்க, ஓம் விக்னேஸ்வராயனம்க அப்படின்றத சுவாமிக்கு விளக்கேற்றும் போது ஒரு 21 முறை சொல்லிவிட்டு விளக்கேற்றலாம். நாங்கள் ஜென்ஸுங்க சாமி டெய்லி கும்பிட்டுட்டு போகணும் அப்படின்ற ஹேபிட் வச்சுக்கோங்க. அப்போ ஒரு 21 முறை விநாயகரை கும்பிட்டுட்டு நீங்கள் போகலாம். விநாயகரை கும்பிடும்போது விநாயகர் கேது வந்து அப்படியே பசிஃபை பண்ணி எங்களுக்கு எல்லாம் நல்லது செஞ்சுடுவாரா அப்படின்னா உண்மை. அது எப்படி அப்படின்னா, பொதுவாகவே நம்மளுக்கு நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நாளும் கோளும் நட்சத்திரமும் சரியில்லை அப்படின்னா நம்ம புத்தி பேதடிக்கும். அந்த புத்தியை ஸ்திரமாக வைப்பார் விநாயகர். ஆக விநாயகர் வழிபாடு அப்படின்றது அதி அற்புதமான பலன்களை கொடுக்கும். இல்லைங்க ஜென்ரலாகவே நாங்கள் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா ஈசன் கோயிலுக்கு போங்க, ஈசனை வழிபாடு பண்ணுங்கள். சனி மகரம் உங்களுக்கு நிறைய நல்லது செய்ய போகிறார். பொதுவாக ஒரு வார்த்தை உண்டு, சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிம்பாங்க. சனி கொடுக்கறதை யாராலையும் தடுக்க முடியாது. சனி ரொம்ப நல்லது செய்ய போகிறார். இது ஒரு சின்ன இம்பேக்ட் தான். அந்த சின்ன இம்பேக்டையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் மூலிமா ஈஸியாக வந்து பசிஃபை பண்ண முடியும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க, செய்யுங்க. வாழ்த்துக்கள்.